ரம்யா! என்னம்மா இப்படி பண்ணிட்டியாமா? ரம்யா, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியப்பா. ரம்யா, ஏம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ரம்யா, ஐயோ, ரம்யா, ரம்யா, அங்கே நில்லுங்க, யாரும் உள்ள வராதீங்க. ரம்யா, ரம்யா, அம்மா, ரம்யா, ஒண்ணும் ஆகாதும்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. ரம்யாக்கு ஒண்ணும் ஆகாது, அழாதீங்கம்மா. ரம்யா ஏன் பிரியா இப்படி பண்ணா? ஏன் பிரியா, ஒரே ஒருத்தரோட இந்த உலகம் முடிஞ்சு போயிடுமா? நாம இல்லையா? அவ சாஞ்சி அழறதுக்கு நம்ம தோல் இல்ல. வலிக்க வலிக்க உங்ககிட்ட என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட நான் இனிமே பேச மாட்டேன்னு கோவமா போயிருக்கலாம்ல. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் பிரியா சாகணும்னு அவ அவசரப்பட்டா? பாவி பாவி, நம்ம ரம்யாவை நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டான். அவன் மேல எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் இருந்திருந்தா அவ இல்லாத வாழ்க்கை நரகம் தான்னு சாகிறதுக்கு முடிவு எடுத்திருப்பா ரம்யா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஏமாத்திட்டானே. சத்தியமா சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனும் அவன் பொண்டாட்டியும் நாசமா போயிடுவாங்க. வேண்டாங்க, வேண்டாம். ஏற்கனவே ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ பொழைக்கணுமேங்கிற வேதனைய உயிரை அரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு சாப விட்டு என் மிச்ச உயிரையும் எடுக்கிறீங்களே. அவளும் என் பொண்ணு மாதிரிதான். அவ நல்லா இருக்கட்டும். பெத்த பொண்ணு சாக கிடக்குறப்போ அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. சொந்த அம்மாவே பிள்ளைங்களை சுமையா நினைக்கிற இந்த காலத்துல உங்க பொண்ணுக்கு துரோகம் பண்ணவளையே மன்னிக்கிறீங்களே, மகளா நினைக்கிறீங்களே. உங்க மனசு அவளுக்கு புரியலையேம்மா. அவளுக்கு அந்த தகுதியே இல்ல. அங்கிள் சொன்னதுதான் சரி. அவையெல்லாம் போதும் பிரியா, போதும். இப்ப நீ கீர்த்தனாவ உன் நினைப்புல இருந்து வேணா அழிச்சிரு. அவ கைய பிடிச்சவனோட ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா வாழட்டும். நமக்கு இப்ப முக்கியம் ரம்யா தான் பிரியா.
அழாதீங்கம்மா. அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்டோட ரிலேட்டிவ் யாரு? நான் தான். என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. சொல்லுங்க டாக்டர், அவ எப்படி இருக்கா? நான் என் பொண்ண பார்க்கலாமா? பேசலாமா? எப்படி இருக்கா டாக்டர்? ஒரு நிமிஷம் மேடம், இன்னும் ஆபரேஷன் முடியல. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. முதல்ல நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது இல்ல? ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குமா, நீங்க சைன் பண்ணுங்க. என்கிட்ட கொடுங்க, நான் சைன் பண்றேன். இல்ல இல்ல, இது ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ், மோர் ஓவர் காம்ப்ளிகேட்டட். என்ன வேணாலும் நடக்கலாம். முக்கியமான ரிலேஷன் தான் இதுல சைன் பண்ணணும். நான் கையெழுத்து போடுறேன். ஒன்னு 100 கூட போடுறேன். என் பொண்ணு பொழைக்கணும் டாக்டர். நீங்க தான் கடவுளா இருந்து என் பொண்ண காப்பாத்தணும். காப்பாத்திடுவீங்கல்ல? முதல்ல கையெழுத்து போடுங்கம்மா. வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ்மா, நீங்க தைரியமா இருக்கணும். உங்க தைரியம் தான் ரம்யாவை காப்பாத்தும். போச்சு பிரியா, என் தைரியம் எல்லாம் போச்சு. இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து என்னோட எல்லா தைரியத்தையும் அவ உடைச்சிட்டா. அழாதீங்கம்மா. நீங்க தானே சார் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ரம்யாக்கு சரியாயிடும்ல? உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? ஏன் ரம்யா சரியாயிடுவால? மேடம், we are doing our best மேடம். ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்க்கணும். ப்ளீஸ் டாக்டர். நோ 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 நோ, நாட் பாசிபிள். அவங்க ஐசியூல இருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது. ப்ளீஸ் டாக்டர், நான் தூரமா நின்னு பாத்துறேன். நான் அழ மாட்டேன், சத்தம் போட மாட்டேன். பாருங்க, நான் அழுகையை நிறுத்திடுறேன். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், இவங்க கேட்குற மாதிரி தூரத்தில் இருந்தாவது பார்க்க முடியுமா? இல்லைங்க, இவங்க இப்பவே இவ்வளவு எமோஷனல் ஆறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற கண்டிஷனை பார்த்தா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? பாருங்க, இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தீங்க,
உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே ஷாக் ஆறீங்க. அவங்க தலையில அடிபட்டு இருக்குமா, நர்வஸ் சிஸ்டம் பூரா டேமேஜ் ஆயிருக்கு. தொடு உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா கோமா ஸ்டேஜா? எக்ஸாக்ட்லி நாட் லைக் தட், பட் வெரி நியர்பை. அவங்களுக்கு அடிபட்ட வேகத்துல நர்வஸ் சிஸ்டம் ஷார்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. ஐ எம் சாரி. டாக்டர் டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரே பிரியா. தொடு உணர்ச்சி கூட இல்லையாமே. சின்னதா காயப்பட்டாலே நைட்டு ஃபுல்லா அலறிட்டு இருப்பா. உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு. அத கூட அவ உணர முடியலன்னா கடவுளே, அந்த சின்ன பொண்ணு நீ எவ்வளவுதான் சித்திரவதை பண்ணுவ? அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. ரம்யாக்கு ஒன்னும் ஆகாது, அழாதீங்க. டேய் அருண், டேய் அப்பா டேய், ஏண்டா மண்டபத்திலேயே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்த? அப்பா, நான் வேற எங்கப்பா போவேன்? இதானப்பா நம்ம வீடு. நம்ம வீட? ஏன் வீடுறா? நீ உரிமை கொண்டாட இது ஒண்ணு உன் தாத்தா சேர்த்ததல்ல, நான் சேர்த்தது. என் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி நான் சம்பாதிச்சதுடா. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான்டா, நீ இல்ல. போடா. அப்பா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? இவ இந்த வீட்டு மருமக. டேய், நீயே என் மகன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவ யாரா எனக்கு? மரியாதையா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க, போங்க. இப்படி போன்னு துரத்துனா நான் எங்கப்பா போவேன்? எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கா? அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருக்கிறது நீங்க மட்டும் தானப்பா. டே போதுண்டா. நடிச்சு ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்த பார்க்காத. ஐயோ அப்பா, நான் ரம்யாவை ஏமாத்தல. அது அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ ரம்யா படிச்சவ. இந்த கோவமும் அழுகியும் இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்குவாப்பா. என்ன சொன்ன? இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்குவாளா? வாழ்க்கையே தேவையில்லைன்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டாடா. என்னப்பா சொல்றீங்க? மண்டபத்து மேல இருந்து கீழே குதிச்சு இப்ப மரணத்தோட போராடிட்டு இருக்காடா. உன்னையே நம்பி இருந்தா, நீ இல்லைன்னதும் தெய்வத்தை நம்பி போயிட்டா. செய்ய வேண்டிய பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு அழுகவே. இங்க பார், இப்பவே இந்த நிமிஷமே இவளை இழுத்துட்டு வெளியே போயிரு. இங்க பாருமா, நீ ஒரு பொண்ணுங்கிறனாலதான் உன்னை அடிக்காம பேசுறேன். இங்கிருந்து கிளம்புக போது 2 பேரும் போ. அப்பா, ரம்யா இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. அவ தைரியமான பொண்ணு. எதையும் ஃபேஸ் பண்ண அவளுக்கு மனசுல தைரியம் இருக்குப்பா. எப்படி அவ இந்த முடிவெடுத்தா? இங்க பாரா, வீட்டை விட்டு வெளியே போ. அப்பா, உங்க கோவம் நியாயம்தான்ப்பா. அதே மாதிரி எங்க பக்கமும் நியாயம் இருக்குப்பா. அந்த நியாயத்தை கொண்டு போய் குப்பத்தொட்டியில போடுறா. இங்க பார், இந்த வீட்டுல உங்க 2 பேருக்கு இடம் இல்ல, போங்க.
ச்சே, அப்பா 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 இத பாருடா, இந்த பணத்தை எடுத்து 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க. உனக்கு காரியம் பண்ண செலவு பண்ணதா நினைச்சுக்கிறேன். ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா என் பணத்தோட மூஞ்சில கூட முழிக்க வராத. பா என் நெஞ்சு வேகாதுடா. பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க. நீங்களும் இல்ல, உங்க ஆசையும் இல்ல. இந்த உயிரில்லாத பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அங்கிள்? துரோகிகளுக்கு ரோஸ் ஒரு கேடா? எழுந்துரு. வா. போலாம். பிரியா பிரியா எந்த சூழ்நிலையிலையும் கண் கலங்க கூடாதுன்னு சொல்லுவேன். நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? கொலைக்காரி ஆயிட்டனே வருண். பிரியா ப்ளீஸ். கில்ட்டியா இருக்கு வருண். ரம்யா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நானும் தானே காரணம். கீர்த்தனா செஞ்ச தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் பிரியா? துரோகம் பண்ணது அவதானே. ரம்யா இன்னைக்கு தற்கொலை பண்ற அளவுக்கு முடிவெடுத்ததுக்கும் அவதானே காரணம். ஆனா ரம்யா அப்படி நினைக்கலையே. அவ என் மேல வீசின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் மனசு சுட்டுக்கிட்டே இருக்கு. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் நினைச்சேன். கல்யாணம் ஏற்பாடு பண்ண அதுக்கு தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா ரம்யா எதையுமே புரிஞ்சுக்கலையே. அருணும் கீர்த்தனாவும் செஞ்ச தப்புக்கு என் மேல பழைய விழுந்துருச்சே வருண். கீர்த்தனாவை நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் உயர்வானவே இல்ல, ஒரு சராசரி பொண்ணுதான். இப்படி துரோகம் பண்ணுவேன்னு காட்டிட்டாலே. ச்சே. பேசாதீங்க வருண். அவளை பத்தி பேசவே வேண்டாம். ஒரு அக்கா மாதிரியா நான் அவகிட்ட நடந்துகிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா தானே நடந்துகிட்டேன். என் அன்பையே எனக்கு எதிரான ஆயுதமா மாத்தி என் முதுகுல குத்திட்டாளே. செய்யாத பழிய என் தலையில சுமத்திட்டாளே. ரம்யா என்னை இப்ப கொலைக்காரியா பாக்குறா. பிரியா, ரம்யா உன்னை புரிஞ்சுக்குவா. கண்டிப்பா கூடி சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவா. கூட பிறந்தவனு கூட பார்க்காம கீர்த்தனவ நீ பகைச்சுக்கிட்டதும், ரம்யா பிழைக்கணும்னு மனசுக்குள்ள நீ ஆழமா கடவுள்கிட்ட வேண்டதும் அவளுக்கு கண்டிப்பா தெரிய வரப்ப உன்னை புரிஞ்சுக்குவா. என்ன அவ புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல வருண், நான் தாங்கிக்குவேன். அவ பொழைக்கணும். பழைய ரம்யாவா மறுபடியும் பொழைச்சு வரணும். எனக்கு அது போதும்.
தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.